உலகம் முழுவதும் கொண்டாட போகிறோம். அதற்கு முன்னோட்டமாக இந்த சிறு மந்தைய இந்த அதிகாலையில 3 மணில இருந்து ஆண்டவர் ஜெபிக்க ஆராதிக்க அழைத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வாக்கியம். இடையர்களுக்கு தான் முதல்ல இந்த மகிழ்ச்சி நற்செய்தி அறிவிக்கப்படுதுன்னு அவங்க இரவெல்லாம் தூங்காம தங்களுடைய இடையே காவல் காத்து கொண்டிருந்த சாதாரண கஷ்டப்பட்ட மக்கள். ஆடு மேய்க்கிறவங்க அந்த காலத்துல சரியான மதிப்பு கிடையாது. இப்பவும் அப்படிதான். ஆடு மேய்க்கிற காடுகள்ல வேலை செய்யறவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அந்த போல ஆடு மேய்க்கிறவங்களை தேடிதான் வந்தார். அந்த செய்தி மகிழ்ச்சியூட்டும் செய்தி. அதை போல இது வந்து அதிகாலையில் அவருடைய பிறப்புக்காக, அந்த மகிழ்ச்சியின் செய்திக்காக, அந்த சந்தோஷ கொண்டாட்டத்திற்காக அவருடைய பிரசன்னத்துல அவருடைய பாதத்துல அமர வைத்திருக்கிறாரே, கூட்டிட்டு வந்திருக்கிறாரு நன்றின்னு சொல்லி. அப்படி அவருடைய பாதத்துல நம்பிக்கையோடு இப்படி காத்திருக்கிறவங்களுக்கு அவர் எதை பரிசா கொடுக்கிறார் தெரியுமா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்மளுக்கு தியானிக்கிற தலைப்பு என்னன்னா, நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கலிகூற செய்வார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு எத்தனை வருஷமா அவருடைய பாதத்துல என் தேவன் இதை செஞ்சு முடிப்பாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமே, ஆண்டவர் சொல்ற நிச்சயமா உன் காத்திருப்பு வீண் போகாது, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நான் உன்னை கலிகூற செய்வேன்னு சொல்லிதான் இது வந்து கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியின் செய்தியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு அழைத்திருக்கின்றார். அவருக்காக காத்திருக்கும் போது நிச்சயமா மகிழ்ச்சி தான் சகோதர சகோதரிகள். ஓசையா 12:6 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இறைவாக்கியர் வழியா அன்று அழைக்கிறார். எப்பொழுது உன் கடவுளையே நம்பி காத்துரு. எப்பொழுதும் அவரதான் நம்பணும். இல்ல நாளாயிட்டு எனக்கு பிரச்சனை தீரல, வருஷம் ஆயிட்டு, இல்ல எப்பொழுதும் அவரை விட்டு எங்க போக முடியும்? எப்பொழுது உன் கடவுளை நம்பி காத்துரு அப்படின்னு அழைப்பை ஏற்று நம்ம இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நம்ம செல்லவிருக்கிறோம். காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமீன். எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? நாம நினைக்கிறோம் ஆண்டவருடைய கருணைக்காக நாம காத்திருக்கிறோம்னு சொல்லி. ஆனா நமக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். நமக்கு இரக்கம் செய்யுமாறு ஆண்டவர் எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருக்கிற நம்ம எல்லாருமே நற்பேறு பெற்றவங்க. சகோதர சகோதரி, நம்ம காத்திருக்கிறோமா? பல காரியங்களுக்காக காத்திருக்கிறோமா? இன்னும் நடக்கலையா? நீங்க சொல்லுங்க. நான் நற்பேறு பெற்றவன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கருணை காட்ட அவரும் காத்திருக்கிறார். நான் மட்டும் இல்ல, எனக்கு கருணை செய்ய அவர் காத்திருக்கிறார். எனக்கு இரக்கம் செய்ய அவர் அவருடைய அரியணையில் இருந்து எழுந்தருளுவார். அதனால நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவருக்காக காத்திருக்கிற நான் பேறு பெற்றவர்களிடம் ஒவ்வொருவரும் சொல்லுவோமா? ஒவ்வொருத்தரும் நம்ம பேறு பெற்றவங்க. நம்ம அவருக்காக காத்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். எப்படி நிறைவேற்றாமல் போவார்? நிச்சயமாக நிறைவேற்றுவார். இறைவாக்குல வாசிச்சோம்னா தெரியும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் காத்திருந்தாங்க. மெசியா வருவார், பிறப்பார், நம்முடைய அடிமை தலைகள் இருந்து நம்மளை எடுப்பார், எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பார். காத்திருந்தாங்க மக்கள். வாசிங்க எஸ்ஐயா புத்தகத்துல 25வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. இவரே நம் கடவுள், இவருக்கென்று நாம் காத்திருப்போம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆமீன். 1000 ஆண்டுகளுக்கு வருடங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்ட செய்தி. இதோ மீட்பர் வருவார், மெசியா வருவார், எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார், கவலைகளை எல்லாம் எடுத்து விடுவார் என்று அந்த மக்கள் காத்திருந்தாங்க. ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க. ஏன்னா அந்த அடிமைத்தனமான வாழ்க்கை, அந்த அடிமை தலையிலிருந்து, இந்த சாவிலிருந்து, இந்த கண்ணீர்ல இருந்து, இந்த வேதனையிலிருந்து தங்களை காக்கிறவர் யார், விடுவிக்கிறவர் யார்? நம்பிக்கையோடு இருந்தாங்க. மெசியா வருவார், அவர் காப்பார். சொன்னபடியே இதோ மெசியா ஏசு பாலன் நம்ம ஒவ்வொருவரையும் காக்க, மீட்க, விடுவிக்க, எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா கண்ணீர்ல இருந்தும் விடுதலை கொடுக்க அவர் இதோ நமது மத்தியில இறங்கி கடந்து வந்திருக்கிறாருங்கிறதுதான் நாம் இன்றைக்கான செய்தி. அதனால காத்திருக்கிறவங்க நம்ம யாருமே ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக முடியவே முடியாது. சகோதர சகோதரிகளே, காத்திருந்தாங்க, எல்லாருமே காத்திருந்தாங்க மெசியா வருவார்னு சொல்லிட்டு.
நம் தெய்வத்திடம் நாம் நம்பிக்கையோடு நம்ம இப்ப காத்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் நம்ம விடுவிக்க போகிறோம். அந்த வரக்கூடிய அந்த புது வருஷத்துல நம்ம எல்லா விதமான நன்மைகளை, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம்ங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஏன்னா அவருடைய பெயரே நிறைய பெயர் இருக்கு. அவருடைய பெயர், அதுல ஒரு பெயர் என்ன தெரியுமா? நம்பிக்கைக்குரியவர் தான் அவருடைய பெயர். அந்த நம்பிக்கைக்குரியவர்கிட்ட நம்ம காத்திருக்கின்றோம், நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எல்லாத்தையும் விடுவிப்பார், மகிழ்ச்சியாக நம்மை கலிகூறச் செய்வார். திருத்துதர்கள் பணியில 1:4 வாசிக்கிறோம். உயிர்த்த பிறகு தன் சீடர்கள்ட்ட இயேசு சொல்றது இதுதான்: என்னிடமிருந்து கேட்டறிந்து தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாமே நிறைவேறும், அந்த வாக்குறுதி நிறைவேறும், நீங்க காத்திருங்க. அப்புறமா அவருடைய வார்த்தை நிறைவேறணும். நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நம்மை அன்பு செய்ய, நம்மை பாதுகாக்க, நம்மை மன்னிக்க, நம்மை வழிநடத்த, நம்மோடு உறவாட அவர் காத்திருக்கின்றார். அதனால நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்காக நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது, இந்த எசையா 30:18 வாசிச்சது போல நாம் எல்லாருமே நான் பேரு பெற்றவங்க. நம்பிக்கையோடு காத்திருந்த எல்லோருமே அவரை கண்டு களி கூர்ந்தாங்க. அதைதான் நம்ம தியானிக்க போறோம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருந்தாங்களோ எல்லாருமே இயேசு மெசியாவை பார்த்து களி கூர்ந்தாங்க. சிமியோன் நமக்கு தெரியும், லூக்கா 2:2 வாசிக்கிறோம். காத்துட்டு இருந்தாரு, முதியவர் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தாரு. நான் இயேசுவை பாக்குறதுக்கு முன்னால நான் சாக போறது இல்ல, காத்திருந்தாரு நம்பிக்கையோட. ஏன்னா அவர் தூய ஆவியினால் அறிவுறுத்தி இருந்தாரு, நீ இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம்தான் உங்களுடைய உயிர் பிரியும். சிமியோனுக்கு தூய ஆவியினால அறிவுறுத்தப்பட்டிருந்தாரு. அன்னைக்கு கூட தூய ஆவியின் தூண்டுதலால்தான் கோயிலுக்கு வந்தாரு. இப்போ அன்னை மரியாளும் சூசையப்பரும் இது குழந்தை 3 வயதுல இயேசுவை காணிக்கையா கொடுக்க கொண்டு போறாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போறாங்க. அன்னைக்கு சிமியோன் தூயாவின் தூண்டுதலால ஆலயத்துக்கு வந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். நம்பிக்கையோடு காத்திருந்தார், நடந்துருச்சு. இப்போ எத்தனையோ வருஷம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அவரை பாக்குறது கூட அந்த கண்ணை மூட போகுதுன்னு காத்திருந்தாரு. சொல்றாரு, இஸ்ராயல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருந்தவர். எனவேதான் சொல்றாரு, இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று பாலன் இயேசுவ முகமுகமாக பார்த்தாரு, கரங்கள்ல ஏந்தினாரு, களி கூர்ந்தாரு, போற்றினாரு. அப்ப அவர் எதிர்பார்த்து காத்திருந்தது வீண் போகலையே இல்லையா? வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாலன் வருவாரு, மீட்பர் வருவாரு, மெசியா பிறப்பாரு. இந்த நம்பிக்கை சிமியோனுக்கு இருந்தது. காத்திருந்தாரு, நம்பிக்கையோட காத்திருந்தாரு. பாலன் இயேசுவ கரங்கள்ல தூக்கி போற்றி புகழ்ந்தார், களி கூர்ந்தார் சந்தோஷமா. சிமியோனுடைய காத்திருப்பு, நம்பிக்கையின் காத்திருப்பு வீண் போகல, களி கூற பண்ணினார் ஆண்டவர் அவரை. அதே போலதான் அண்ணா, அவங்களும் காத்திருந்தாங்க. அந்த முதிர்ந்த வயதுல அண்ணாவும் காத்திருந்தாங்க, நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க. அவங்களும் அன்னைக்கே சிமியோன் பார்த்த அன்னைக்கே இயேசுவை கண்டது மட்டுமின்றி வாசிக்கிறோம், எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் குழந்தையை பற்றி எடுத்து கூறி களி கூர்ந்தாங்க. அப்படி தியானமே அதுதான், நம்பிக்கையோடு காத்திருப்போர் ஆண்டவர் களிகூற செய்வார். அண்ணா களி கூர்ந்தாங்க, எல்லாத்திலையும் சொன்னாங்க, இவர்தான் மீட்பர், இவர்தான் இயேசு, இவர்தான் உலகத்தின் பாவங்களை போக்க பிறந்த செம்மறி. அண்ணா சொன்னாங்க. தியானிக்க போறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், ரொம்ப வருஷமா காத்திருக்கிறேனே, திருமண தடையா இருக்கலாம், வேலை இல்ல, குழந்தை இல்ல, வீட்டு பிரச்சனை, நல்ல பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் இல்ல, உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல், சொத்து பிரச்சனை, நிறைய 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 காரணத்துக்காக, பிள்ளைகளுடைய படிப்பு, நிறைய என்னென்ன காரணத்துக்காக வந்திருக்கோன்னு கடவுளுக்கு தெரியும். காத்திருக்கிறேன், ஆனா இது நடக்கவே இல்லை, ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கிறேன், நம்பிக்கையோட இருக்கிற, ஏன் நடக்கல? கேள்வி எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பதில் சொல்ற. காத்திருப்புக்கு 2 காரியம் நமக்கு ரொம்ப முக்கியமா அவசியம். எது அவசியம் சொல்லுங்களேன்? நம்ம காத்திருக்கிறதுக்கு எது நம்முடைய வாழ்க்கையில அவசியம்? எது ரொம்ப அவசியம்? காத்திருக்கிற நேரத்துல நமக்கு இருக்க வேண்டியது என்னது? ஒரு காரியத்தை காத்திருக்கிறோம், நம்பிக்கை. இன்னொன்னு என்ன தெரியுமா? எதிர்நோக்கி பொறுமை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காத்திருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாங்கன்னா முதல்ல நம்பிக்கை இழந்துருவாங்க, அதுக்கப்புறம் பொறுமையை இழந்துருவாங்க. இந்த 2 இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும், களி கூற முடியும். கடைசியில நம்பிக்கையோட காத்திருந்தாரு சிமியோன். அண்ணா கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட காத்திருந்தாங்க, அதனாலதான் இயேசுமாரனை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அப்ப காத்திருப்புக்கு 2 காரியம் அவசியம். என்னதுன்னா நம்பிக்கையும் பொறுமையும்.
எபிரேயர் 11:1 வாசிக்கலாமா? நம்பிக்கை என்பது கிடைக்கும்ங்கிற ஒரு பயப்படாத நிலை, பயப்படக்கூடாது. நம்ம எதை எதிர்நோக்கி இருக்கோம் அது கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அந்த பயம் இல்லாத நிலைதான் நம்பிக்கை. ஆனா நம்மளுடைய நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கு? பயத்தோட ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு, ஆனா இது நடக்குமா ஒரு பயம் இருக்கு. ஐயமற்ற நிலைதான் சகோதர சூழல் நம்பிக்கை. இது கிடைக்குங்கிற ஒரு உறுதி இருக்கணும், உறுதி இருக்கணும், அதுல பயம் இருக்கக்கூடாது. இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குதா? காத்திருக்கிற நேரத்துல இது கண்டிப்பா இருக்கணும். அழகா சொல்றாரு ஆண்டவர். சக்கரியா 9 வாசிச்சா தெரியும். நம்பிக்கையுடன் காத்திருக்கிற சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள், 2 மடங்கு நன்மைகளை தருவேன் என்று நான் உங்களுக்கு இன்னைக்கு அறிவிக்கிறேன். எப்போ அரணுக்கு திரும்ப முடியும்? சிறை கைதிகள் எப்ப வீட்டுக்கு போக முடியும்? எப்போ 2 மடங்கு பலன் கிடைக்கும்? நாமும் பல விஷயத்துல சிறையில இருக்கிறோம், அடிமைப்பட்டிருக்கிறோம். சிறை வாழ்க்கை நம்ம வாழ்க்கை பல நேரத்துல. நம்பிக்கையோட இருந்தோம்னா இடத்துல 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் திருப்பி அனுப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதனால காத்திருப்புக்கு முக்கியமான விஷயம் நம்பிக்கை. நம்ம தியானிச்சோம் எபிரேயர் 11:1 உறுதி இருக்கணும், இது கிடைக்கும்னு. அடுத்தது பயப்படவே கூடாது, எந்த விஷயத்திலையும் பயப்படக்கூடாது. அதாவது தாவீது அவருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம், பயம் நெருக்கும் போதெல்லாம் அவர் எப்படி தெரியுமா சொல்லுவாராம்? நிறைய விஷயத்துக்காக காத்திருக்கிறாரு. காத்திருந்து பயம் ஆபத்தெல்லாம் வரும்போது தன்னுடைய உள்ளத்தை, ஆன்மாவை உறுதிப்படுத்துகிறார். சோர்ந்து விடக்கூடாது. ஆன்மா சோர்ந்துச்சுன்னா உடல் சோர்ந்துரும், மனம் உள்ள சோர்ந்துச்சுன்னா, இதயம் சோர்ந்துச்சுன்னா உடல் சோர்ந்துரும், உடல் பலவீனப்பட்டுரும். அது பலவீனப்படக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? தன்னுடைய நெஞ்சத்திட்ட பேசுறாரு. திருப்பாடல் 42:5 வாசிங்க. 45ல 42:5 என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆமென். சொல்றாரு, என் நெஞ்சே நீ ஏன் நம்பிக்கை இழக்கிற? நீ ஏன் கலக்கம் வருகிற? தன்னுடைய ஆன்மா கிட்ட தனக்குத்தானே பேசிக்கிறாரு. நீ கடவுளை நம்பு, அவருடைய மீட்பு செயலை முன்னிட்டு நான் இன்னும் அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்துவேன். ஃபியூச்சர்ல நான் நன்றி செலுத்துவேங்கிறது இப்பவே சொல்றாரு. எனக்கு செய்வார் அவரு, பிற்காலத்துல செய்வார. நீ ஏன் பயப்படுற? அந்த ஏற்ற காலத்துல செய்வ. நீ ஏன் பயப்படுற நெஞ்சே? நீ நம்பிக்கை ஏன் இழக்குற? நீ ஏன் கலங்குற? நீ கடவுளை நம்பு. யார்கிட்ட சொல்றாரு? தன்னுடைய ஆன்மா கிட்ட சொல்றாரு. நான் நம்புறேன், என் கடவுளின் மீட்பு செய்ய என்னை மீட்பார். அந்த செயலை முன்னிட்டு நான் இப்போ நன்றி செலுத்துறேன், இனிமையும் நன்றிதான் செலுத்துறேன். ஏற்கனவே செய்த நன்மைக்கும் நன்றி செலுத்துகிறேன், செய்ய போகிற நன்மைக்கும் நான் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த நம்பிக்கை தான் காத்திருப்புல நமக்கு வேணும் சகோதர சகோதரிகள். குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. திருப்பாடல் 27:14 வாசிக்கலாமா? திருப்பாடல் 27:14. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், என் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆமென். மறுபடியும் நெஞ்சத்துல சொல்ற, நெஞ்சே நீ ஆண்டவருக்காக காத்துரு, என்னுடைய ஆன்மாவே நீ ஆண்டவருக்காக காத்துரு, மன உறுதிக்குள். அதைத்தான் வாசம் எபிரேயர் 11 நம்பிக்கை என்பது உறுதியா கிடைக்கும். உறுதி வேணும். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்துரு, ஆண்டவருக்காக காத்திருக்கணும். இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தாங்க. இசை 25 வாசிக்கிறோம். 1000 வருஷமா காத்திருந்தாங்க. மெசியர் வந்தாரு. கேட்க 1000 வருஷமா அவங்களுக்கு காத்திருந்ததுக்கு பலன் இல்லைன்னா, மெசியா வருவதற்கு முன்னால் இறைவாக்குகளை அனுப்பி அவங்களை மீட்டாரு. ஆண்டவர் கூட இருந்து மீட்டாரு, மேகத்தோட நெருக்கத்தினால இருந்து மீட்டாரு, மோசே வழியாக மீட்டாரு. அவருடைய நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. திருப்பாடல் ஆசிரியர் மறுபடியும் சொல்றாரு தாவீது. திருப்பாடல் 31:24 தன்னுடைய நெஞ்சத்தோடு பேசிக்கிட்டு இருந்தவர் இதோ நமக்கு சொல்றாரு. வாசிங்க திருப்பாடல் 31:24. ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். ஆமென்.
இதுவரைக்கும் தன்னுடைய நெஞ்சத்தோட ஆணோட நம்பிக்கையாருன்னு சொன்னவர், ஆண்டவருக்காக காத்துருன்னு சொன்னவர், இப்ப நமக்கு சொல்றாரு, ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்துல எப்படி இருக்கணுமா? யாரெல்லாம் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கிறீங்களோ நீங்க உள்ளத்துல வலிமை, உள்ளத்துல உறுதியும் கொண்டிருங்கள். யாரெல்லாம் நம்பிக்கையோட காத்திருக்கிறீங்களோ இதோ உள்ளத்துல வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு சாட்சியா சொல்லணும்னா, நான் அறையில இருந்துதான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உண்மையிலே ஆண்டுடைய நாம மாட்சிக்காக யாரெல்லாம் நம்பிக்கையோட காத்திருக்கிறீங்களோ ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு அந்த சொல்ல எனக்கு முடியல, அந்த வல்லமை, அந்த குளிர், அந்த பிரசன்ஸ் இந்த அறையில என் மேல அப்படியே நிரப்புறத உணர முடிகின்றது. அதை நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா அவர் நம்மோடுதான் இருக்கிறார், நம்மோடு உரையாடுகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சான்று. அதனால யாரெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்களோ இதுல அனைவரும் உள்ளத்துல வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். ஆமென். வலிமை பெறுங்க. ஏன்னா நம்மளுடைய ஒட்டஞ்ச உள்ளெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். கடும் குளிர்ல பனியில பிறந்தவர் இன்னைக்கு ஒரு குளிரை கொடுத்து நமக்கு நேரத்தை உறுதிப்படுத்துகிறார். குளிரும் பனி, அந்த பனி ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். அது ஒரு பயங்கரமான ஒரு குளிர் அந்த நேரத்துல அந்த இடத்தை சூழ்ந்தது என்னால ஒரு செகண்ட் உணர முடிஞ்சது. நம்ம எல்லாரையுமே அந்த ஆசீர்வாதத்தினுடைய பனி கடந்து வந்திருக்கிறதுங்கிற நான் உறுதியா நம்புறேன். தாவீதை யோசித்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை அவர் தளரவே இல்லை. எங்கேயாவது நம்பிக்கையை தொடர்ந்திருக்கிறாரா? முறுமுறுப்பாரு, தன்னுடைய புலம்புவாரு, வேதனைப்படுவாரு, ஆனாலும் நம்பிக்கை இருக்கை செஞ்சிருவாரு. ஆண்டவரே நீங்கதான் என்னுடைய கற்பாரு, உங்களால எல்லாம் முடியும். சாவி இருள் சூழ்ந்த பள்ளத்துக்குள்ள நான் போனாலும் நீங்க என்னோட இருக்கிறத அஞ்ச மாட்டேன் அப்படி வாசிக்கிறனால அவருக்கும் சாவி நெரிசூல் பள்ளத்தாக இருந்தது. தாவீதுக்கும் நெரிசூல் பள்ளத்தாக இருந்தது, ஆனாலும் ஆண்டவர் கூட இருந்தாரு. அவருடைய நம்பிக்கை அவரை மீட்டது. எதிரிட்டு இருந்து, வலிமை மிக்க எதிரிட்டு இருந்து ஆண்டவர் தாவீதை மீட்டு 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 கொண்டு வந்தார். காரணம் தாவீதுடைய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, காத்திருப்புக்கு தேவையான நம்பிக்கை. நாம் சகோதரர் இந்த நம்பிக்கை இருந்தா நிச்சயமாக முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது.